தவறி விழுந்து ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப அழுகெல்லாம் கூட வந்திருக்கு. அழுதுன்னு உஷா சுப்பிரமணியம்ன்ற இன்னொரு ரைட்டருக்கு தேடி 2-3 பேர் கூப்பிட்டு போனாங்க. எங்கெங்கேயோ காட்டினாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தது உடனே பார்த்த உடனே எனக்கு எப்போவா அனுப்பி வச்ச மாதிரி பட்டது. நான் எழுத்தாளர் இந்துமதி பேசுகிறேன். கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் ரொம்ப தனிமையாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் பாத்ரூமில் தவறி விழுந்து ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகி அதுக்கு ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகி ஹிப்பு ஃப்ராக்சர் சரியான உடனே ப்ரோஸ்ட்ரேட் ப்ராப்ளம் வந்தது. அந்த சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அது ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலந்து ஆல்மோஸ்ட் பிரெயின் அட்டாக் ஆகிற லெவலில் ரொம்ப சிவியர் டெம்பரேச்சரில் பக்கத்தில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். ராமச்சந்திரா போகாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து திரும்ப ராமச்சந்திரா போக வேண்டியிருந்தது. அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார். நானும் அவரும் மட்டும் தனியாக இருக்கோம். என் பையனும் மருமகனும் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. லோன்லினஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு அவருக்கு ராமச்சந்திராவுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். நிறைய நாள் தனியாக நானே வச்சு அவரை பார்த்து கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப அழுகெல்லாம் கூட வந்திருக்கு. அழுதுருக்கேன். ஏன்னா உஷா சுப்பிரமணியம்ன்ற இன்னொரு ரைட்டருக்கு தெரியும். அவகிட்ட மட்டும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன். விஜய் முருகநாதன்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பாபா எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டீங்களா? இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு விமோச்சனம் கிடைக்காதான்னு வேண்டிகிட்டு இருந்தேன். பாபா என்னுடைய இஷ்ட தெய்வம். அப்போ தான் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண போது பார்த்துட்டு இருந்தபோது யாரோ எந்தெந்த ஓல்டேஜ் ஹோமோ கூப்பிட்டுட்டு பேசினாங்க. 2-3 பேர் கூப்பிட்டு போனாங்க. எங்கெங்கேயோ காட்டினாங்க. பட் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கூட திருப்தியாகவே இல்லை. நான் அங்கேருந்து என்ன பண்ணேன், திரும்ப வெயிட் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, அந்த பொண்ணு சின்ன குரல் கிளி கொஞ்சிற மாதிரி இருந்தது. நாங்கள் 3 இடத்துல வச்சுருக்கோம். புழுதிவாக்கத்தில் வச்சுருக்கோம், மடிப்பாக்கத்தில் வச்சுருக்கோம், வாக்கத்தில் வச்சுருக்கோம். என் பேர் மந்த்ரா. நான் சாப்பாடெல்லாம் எப்படிம்மா கேட்பேன். எங்கள் அம்மா தடுக்க பண்ணு, எங்கள் அம்மாவே தடுக்க பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்துமதி என்ன உனக்கு தெரிஞ்சிருக்காதுமா, நான் சின்ன பொண்ணு, உங்கள் அம்மா கிட்ட சொல்ல, இல்லை அங்கே தங்கியிருக்கிற அந்த வயசு உள்ள யாருக்குன்னா சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொன்னேன். சொல்லி ஃபோனை கட் பண்ணுறேன். மறு நிமிஷம் நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். கொஞ்ச நேரம் முன்னால் பேசினாலும் என் மந்த்ரா அவளோட அம்மா. நான் உங்களை நிறைய படிச்சிருக்கேன். நீங்களாம் இங்கே வர நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்னுடைய ரொம்ப அபிமான எழுத்தாளர் நீங்கள் வாங்கம்மா, நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம். நான் என்னுடைய தலிகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி உங்களை கவனிச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நான் வரேம்மா, எப்படி பார்க்கணும், நீங்கள் வர வேணாம், நீங்கள் அங்கேயே இருங்க, நானே வரேன் உங்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. நான் வியாழக்கிழமை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போகிறேம்மா, அதுக்கப்புறம் எப்போ வேணால் வாங்கன்னு சொன்னேன். சரி வரேம்மான்னு சொன்னாங்க. நான் வியாழக்கிழமை ராமச்சந்திரா போய் வெள்ளிக்கிழமை ஆச்சு. சனிக்கிழமை அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் உங்களை 2 நாளாக தொடர்பு கொள்கிறோம், நீங்கள் எடுக்கவே இல்லை ஃபோனை, நானும் என் பொண்ணும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தவுடனே எனக்கு எப்போவா அனுப்பி வச்ச மாதிரி பட்டது. ரொம்ப 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 அன்பா, ரொம்ப பிரியமா, ரொம்ப பாசமா, எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப வெகுளித்தனத்தோட, அதையும் மிஞ்சி பணத்துக்காக மட்டும் இதை அவங்க செய்யலை. அவங்களுக்குள்ள ஒரு கோல் இருக்கு, நிறைய உதவணுன்ற ஆசை இருக்கு, பணம் தேவைங்கிறது இருக்கு. அதையும் மிஞ்சி எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் நமக்கு உதவி. சாப்பாடு போட்டாங்க, தட்டை நிறைய வச்சு சாதம் போட்டு நெய் விட்டு பருப்பு போட்டு. இந்த பீன்ஸ் இன்னைக்கு 200 ரூபாய் கிலோ. அதில் பருப்பு உசிலி பண்ணி, அது சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணி, எக்ஸலண்ட் பருப்பு ரசம் பண்ணி, தயிர் சாதம் பண்ணி, எல்லாத்துக்கும் மேலே வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன், எனக்கு புளிக்காய்ச்சல் ரொம்ப பிடிக்கும்னு. அந்த புளிக்காய்ச்சலை பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டப்பாவில் கொண்டாந்து போட்டாங்க. பாருங்கள் விஜயலட்சுமி அம்மா, அவங்க கை பக்குவம், அந்த ருசி
அந்த சாப்பாட்டோட மனம் எந்த ஹோட்டல்லையும், எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த காலத்து கைமணம் அது. அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த கைமணம் அதே தான் இந்த பெண்ணுக்கும் வந்திருக்கு. அந்த பெண்ணும் சமைச்சு போட்டா, கீரை கொண்டு வந்திருந்தா, அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்திருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது. அற்புதமான சமையல். நீங்கள் ரசித்து ருசித்து வாழ்வீங்க. மாதிரி நாயகனில் சொல்கிற மாதிரி இவங்க 4 பேர் இல்லை, 40 பேருக்கு 400 பேருக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் பாபா கோவில் இருக்குது. இந்த பக்கம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வெஸ்மாம்பலத்தில். அங்கெல்லாம் கூட்டு போய் காட்டினாங்க. அங்கேருந்து அவங்களே வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எக்ஸலண்ட். ஒரு தனி இண்டிபெண்ட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. 2 பெட்ரூம், ட்ராயிங், டைனிங் வித் கிச்சன் இதோட ரொம்ப அற்புதமாக தனியாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடு. இங்கே நீங்கள் வாங்க, நாங்கள் சகல விதமாக உங்களை கவனிச்சுக்கிறோம். எந்த கவலையும் பட வேண்டாம். இங்கேருந்து ஒரு அடியில் ராமச்சந்திரா, இங்கே வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு இந்த இடமோ, இந்த மனிதர்களோ, அவங்க போடுற சாப்பாடோ, அவங்க பண்பாடோ, அவங்களுடைய குணநலன்களோ, எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய அன்பு, அந்த சிரிப்பு, அந்த பெண்ணோட வந்து அந்த அந்த மந்த்ராவோட அந்த அரவணைப்பு, அப்படி ஒரு அரவணைக்கிற ஒரு பேச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குமோ. அதனால கிராங்கோ, யூ வில் பி வெரி ஹாப்பி ஹியர், வெரி பீஸ்ஃபுல் ஹியர். மோர் தென் ஆல் தீஸ் திங்ஸ், there are some affectionate people here who do not care only for money, who care for people. If you care for people, if you want people who care for you, please come here.